இன்னைக்கு விடுதலைக்காக போராடிய வீரமங்கை வேலு நாச்சியார் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் ஆங்கிலேயர்கள் மேல் போர் தொடுத்த வரலாறு எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம். வீரமங்கை வேலு நாச்சியார் அவர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி அவர்களுக்கும் சக்கந்தி முத்தாத்தாள் நாச்சியார் அவர்களுக்கும் மகளாக பிறக்கிறாரு. எல்லா அரசர்களுமே தன்னுடைய அரசவைய அலங்கரிக்கிறதுக்காக வேண்டி ஆண் குழந்தைகள் தான் பெற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா பெண் குழந்தையா பிறந்ததுனால பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி அவர்கள் அவங்களுடைய மகளான வேலு நாச்சியார் அவர்களுக்கு போர் பயிற்சி எல்லாத்தையும் வேலு நாச்சியார் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதில் வளரி, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், வில்லம்பு இப்படி பல வகையான போர் யுத்திகளையும் வேலு நாச்சியார் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. வேலு நாச்சியார் அவர்களுக்கு தந்தை வேலு நாச்சியாருக்கு ஒரு வீரம் மிகுந்த அரசனைத்தான் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அப்பங்கெல்லாம் முத்து வடுகநாத தேவர் அவர் அவருக்கு பிடிச்சு போயிருது. அதனால அதுக்கப்புறம் வேலு நாச்சியாரை 1746 முத்து வடுகநாத தேவர் அவர்களுக்கு வேலு நாச்சியார் அவர் திருமணம் செய்து வைக்கிறாங்க. திருமணம் செய்து வச்சுட்டா அதுக்கப்புறம் 1772 6வது மாசம் 25ஆம் தேதி, அதாவது முத்து வடுகநாத தேவர் அவர்கள் ஆங்கிலேயரால் கொல்லப்படுகிறார். எதற்காக கொல்லப்படுகிறார் என்றால், முத்து வடுகநாத தேவர் அவருடைய ஆட்சி காலத்தில் சிவகங்கை சீரும் செழிப்பாகவும் விவசாயமும் நல்லா வளமும் பெற்று முத்து வடுகநாத தேவர் அவர்களால் செழிப்பா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு சிவகங்கை சீமை. அதை பார்த்த ஆற்காடு நவாப் கும்பினியார்கள்ட்ட சிவகங்கையில வரி வசூல் பண்றணும் அப்படின்னு ஆற்காடு நவாப் தன்னுடைய சிறிய படையை அங்க அனுப்புறாரு. அனுப்புனா அவங்களும் முத்து வடுகநாத தேவர் போயிட்டு, நவாப் அவர்கள் உங்களை கப்பம் கட்ட சொல்கிறார்கள் அப்படின்னு அவங்களும் அந்த ஒற்றர்களும் கூறுறாங்க. கூறுனா முத்து வடுகநாதர் நவாப்புங்கிறது முதல்ல யாரு, அவருக்கு எதுக்கு நாங்க வரி கட்டணும், அவர் இந்த எங்களுடைய சிவகங்கை என்ன நன்மை செஞ்சு கொண்டிருக்கிறார், அவருக்கு எதுக்கு நாங்க கப்பம் கட்டணும், சல்லி பைசா கூட கட்ட முடியாது அப்படின்னு முத்து வடுகநாதர் கூறி அனுப்பிவிட்டாரு. கூறி அனுப்பிச்சுட்டா 10வது நாளே கும்பினியார் படையோட நவாப் படைகளும் போர் தொடுக்குது. அந்த போர்ல முத்து வடுகநாதர் கொலை செய்யப்படுகிறார். கொலை செய்யப்பட்டா அப்புறம் வேலு நாச்சியார் அவர்கள் ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனி போரிட்டு அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு துடிக்கிறாங்க. உடனே தாண்டவராய பிள்ளை அவர்கள் இப்ப அவர்களை எதிர்க்கக்கூடிய நேரம் கிடையாது, அதுக்குரிய காலம் வரும்போது அவங்களை எதிர்க்கலாம் அப்படின்னு தாண்டவராய பிள்ளை அவர்கள் கூறவும், வேலு நாச்சியார், தாண்டவராய பிள்ளை, மருது சகோதரர்கள், அப்புறம் குயிலி, இவங்க எல்லாருமே திண்டுக்கல் பக்கம் இருக்கிற விருப்பாச்சிங்கிற ஏரியாவுக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. 1772 வேலு நாச்சியார் அவர்கள் அவர் தளபதிகளோட தன்னுடைய சொந்த ராஜ்யமான சிவகங்கை சீமையை விட்டு வெளியே போயிடுறாங்க. போனா அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் அங்க உள்ள மக்கள்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, கப்பம் கட்ட சொல்றாங்க அப்படின்னு சில காலங்கள் போகுது. வேலு நாச்சியார் அவர்கள்
ஹைதர் அலி அவங்களுடைய உதவியை வந்துட்டு நாடுறாங்க. ஹைதர் அலி அவங்க வந்துட்டு உதவி நாடும்போது ஆரம்பத்தில் வந்துட்டு மறுத்த அவர் வந்துட்டு மருது அவர் வந்துட்டு வேலுநாச்சியாருடைய வம்சத்தை பற்றியும் அவங்களுடைய அரசவை பற்றி எல்லாம் கூறினதுக்கப்புறம் ஹைதர் அலி வந்துட்டு சரி அப்படின்னு ஒப்புக்கொண்டாரு. ஆனா ஹைதர் அலி என்ன சொல்றாருன்னா, இப்ப போர் தொடுக்க வேண்டாம், அதுக்குரிய காலங்கள் வரும், அப்படிங்கிற வந்துட்டு ஆங்கிலேயர்களை வந்துட்டு போர் தொடுக்கலாம் அப்படின்னு ஹைதர் அலி அவர்களும் வந்துட்டு சொல்றாங்க. அதை ஏற்றுக்கொண்டாங்க வேலுநாச்சியார் அவர்கள். அதுக்கப்புறம் தாண்டவராய பிள்ளை அவர் வந்துட்டு 1773 வந்துட்டு உடல்நலக்குறைவுனால வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. இருந்தாலும் மருது சகோதரர்களும் அப்புறம் குயிலி அவங்களும் வந்துட்டு வேலுநாச்சியார் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு பக்கபலமாகவே விளங்குறாங்க. அதுக்கப்புறம் 1980 வந்துட்டு சிவகங்கை மறுபடியும் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற இதுதான் சரியான தக்க தருணம் அப்படின்னு வேலுநாச்சி அவர்கள் கூறவும் மருது அவர்களும் சரி போட்டிருக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு திண்டுக்கல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஹைதர் அலி அவங்களுடைய படையோட வந்துட்டு 5000 படைகள் போர் படை வீரர்களும் 5000 குதிரை படை வீரர்கள் அப்புறம் 12 பீரங்கி இதோட வேலுநாச்சி அவர்கள் வந்துட்டு இங்க திண்டுக்கல்ல இருந்துட்டு சிவகங்கை சீமையை நோக்கி போறாங்க. போகும்போது இந்த போறது தெரிஞ்ச மல்லாரி ராவ் அப்படிங்கிறவர் வந்துட்டு திருப்புவனத்துல வந்து மருது சகோதரர்களோட வந்துட்டு போரிடுறார். மல்லாரி ராவ் வந்து ஆங்கிலேய சப்போர்ட்டர். அவரை வந்துட்டு வளரியால வந்துட்டு கொலை செய்யப்படுறாரு. அங்கிருந்து வண்டியூர் வழியா போய் வண்டியூர்ல போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு சிலைமான் வழியா வந்துட்டு போலான் வழியா இருக்கும்போது சிலைமான்ல வந்துட்டு மல்லாரி ராவோட அண்ணன் வந்துட்டு ரெங்கா ராவ் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய தம்பியை வந்து கொலை செய்ததுக்காக வந்துட்டு அவரும் வந்துட்டு போற சண்டைக்கு வரும்போது சின்னமருது அவர்கள் வந்துட்டு இப்போதைக்கு போர் வேண்டாம் அப்படின்னு எடுத்து கூறினாரு. இருந்தாலும் வந்துட்டு ரெங்காராவ் வந்துட்டு அதை ஏத்துக்க மறுத்ததுனால ரெங்காராவ் அவர்களும் வந்துட்டு கொலை செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து மதுரை போகும்போது கர்னல் அவர்களும் வந்துட்டு வேலுநாச்சியார் படையில வந்துட்டு போரிடுறாங்க. போரிடும் போது வேலுநாச்சியாருடைய போர்படை தளபதிகள் வந்துட்டு 12 பீரங்கியோட வந்ததுனால கர்னல் அவர் வந்துட்டு பயந்து ஓடிடுறாரு. அவரும் வந்துட்டு படையில தோத்துறாரு. அந்த மதுரையிலிருந்து மானாமதுரை நோக்கி வராங்க. மானாமதுரையில வந்துட்டு போர் பயிற்சியே தெரியாத மக்கள்களும் வந்துட்டு வேலுநாச்சியார் அவர்களுக்கு வந்துட்டு உறுதுணையா இருந்து போரிடுறாங்க. அங்க வந்துட்டு மானாமதுரையில வந்துட்டு பான்சோர் அவர்கள் வந்துட்டு படையிருக்காரு. இந்த பான்சோர்ங்கிறவர் தான் வந்துட்டு 1772 வந்துட்டு முத்து ஒடுகநாத தேவரை வந்துட்டு கொலை செய்வார். அந்த முத்து ஒடுகநாத கொலை செய்த பான்சோர் அவர்களை வந்துட்டு அந்த போர்ல வெற்றி பெற்று மறுபடியும் போயிட்டு மக்களுடைய கரகோஷத்திலே ஓசையிலையும் போய் மருது சகோதரர்கள் வந்துட்டு வேலுநாச்சி அவர்கள் வந்துட்டு யானை ஏற்றத்துல உட்கார வச்சுட்டு இவங்க படைத்தளபதியா போய் மறுபடியும் சிவகங்கை சீமையை வந்து 1780 வந்துட்டு ஆட்சியை பிடிக்கிறாங்க. 8 வருடம் தவ வாழ்க்கை இருந்து மறுபடியும் தன்னுடைய நாட்டை மீட்டெடுத்த ஒரே தலைவர்னா தலைவி வேலுநாச்சியார் அவர்கள் தான். அந்த காலத்துல வந்துட்டு கணவன் இறந்துட்டா வந்துட்டு மனைவியும் வந்துட்டு உடன்கட்டை ஏறணும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த உடன்கட்டை ஏற பழக்கத்தை வந்துட்டு உடைத்தவர் தான் வேலுநாச்சி அவர்கள். வேலுநாச்சி அவர்கள் வந்துட்டு 1780 வந்துட்டு மீண்டும் அரியணை ஏறுறாங்க. அரியணைக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு 1790 வரைக்கும் 90 வந்துட்டு தன்னுடைய மகளான வெள்ளாரி அப்படிங்கிறவங்கள வந்துட்டு
பதவி ஏற்க வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய வயது வந்துட்டு முதிர்ந்ததுனால 50 வயது ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய மகளை வந்துட்டு பதவி ஏற்க வைக்கிறாங்க. பதவி ஏற்க வச்சா அவங்களுக்கு உறுதுணையாக வந்துட்டு மருது சகோதரர்களையும் வந்துட்டு தளபதியாக வந்துட்டு நியமிச்சு ஆட்சி நடத்திக்கிட்டே வராங்க. வேலுநாச்சியார் அவர்கள் வந்துட்டு டிசம்பர் 25, 1796 வந்துட்டு மறைஞ்சிடறாங்க. இதுதான் வந்துட்டு வேலுநாச்சியாருடைய வாழ்க்கை வரலாறு. வேலுநாச்சியார் அவர்களுக்கு வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு 2014 ஜூலை மாதம் 18ஆம் தேதி வந்துட்டு வேலுநாச்சியார் நினைவாக வந்துட்டு சூரங்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் வந்துட்டு ஒரு மணிமண்டபத்தை திறந்து வைக்கிறாரு. இது வந்துட்டு பெண்களுடைய வீரத்தையும் வேகத்தையும் நாட்டுக்காக போராடின நினைவுகூரணும் அப்படிங்கிற காரணி தான் வந்துட்டு வேலுநாச்சியார் அவர்களுக்கு வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு மணிமண்டபம் வந்துட்டு கட்டி கொடுத்தாங்க. சுதந்திரத்துக்காக ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் போராடினார்கள் அப்படிங்கிறத வந்துட்டு வெளிப்படுத்தணும். எல்லாருக்கும் வந்துட்டு ஜான்சி ராணி லட்சுமிபாய், ஜான்சி ராணி தான் முதல்ல வந்துட்டு இந்திய சுதந்திரத்துக்காக வந்துட்டு போராடினாங்க அப்படின்னு வந்துட்டு புத்தகத்துல வந்துட்டு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஆனா அதுக்கு முன்பாகவே வந்துட்டு 100 வருடங்களுக்கு முன்பாகவே வேலுநாச்சியார் அவர்கள் வந்துட்டு சுதந்திரத்துக்காக வந்துட்டு போராடினாங்க அப்படிங்கிறது வந்துட்டு வரலாறு. இது வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஆரம்ப காலத்துல தெரியாம இருந்துச்சு. இப்ப வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிப்பா எல்லாருக்கும் வந்துட்டு அந்த வரலாறும் வந்துட்டு தெரிஞ்சிச்சு. அதுபோல உடன்கட்டை ஏறுதல், இந்த உடன்கட்டை ஏறுதல் வந்துட்டு ஆரம்ப காலத்துல வந்துட்டு கணவன் இறந்த உடனே வந்துட்டு மனைவியும் வந்துட்டு உடன்கட்டை ஏறணும் அப்படிங்கிற பழக்கங்களும் இருந்துச்சு. அதை வந்துட்டு எடுத்தவர் தான் வந்துட்டு அன்னை வேலுநாச்சியார் அவர்கள். இது ஒன்று வேலுநாச்சியார் அவருடைய புகழ்கள் வந்துட்டு இன்னும் நிறைய இருக்கு. அதை வந்துட்டு சிறிய தொகுப்பு மட்டும் தான் நம்மளுடைய இது வந்துட்டு பதிவு. நன்றி, வணக்கம்.